ஆடு ஜீவிதம், மஞ்சுமேல் பாய்ஸ், பிரேமலு, ஆவேசம் அப்படின்ட்டு மலையாள படங்களாக வந்து பல கோடி முதல் 100 கோடி வரையும் வசூலாகிட்டு இருந்தது. இதெல்லாம் பார்த்துட்டு தமிழ் ஆடியன்ஸும் சரி, தியேட்டர் ஓனர்ஸும் சரி, என்னங்க ஒரு மலையாள படம் வந்துட்டு இவ்வளோ கோடியெல்லாம் வசூலாகிட்டுருக்கு, தமிழில் இது மாதிரி ஒரு படம் வரமாட்டேங்குதே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து ஜனவரிலேருந்து இப்போ வரையுமே வந்துட்டு சக்ஸஸான ரேஷியோன்னு பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் கம்மியாக தான் இருக்குது. அயலானும் கேப்டன் மில்லரும் வந்துட்டு ஜனவரியில் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா நிறைய படங்கள் வந்துச்சு, ஆனால் பெரிய லெவலில் எதுவுமே பேசப்படல. இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் 2004 வெளியான கில்லி படம் தரணி டைரெக்ஷனில், வித்யாசாகர் மியூசிக்கில், இளைய தளபதி விஜயோடைய நடிப்பில் த்ரிஷாவும் கூட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அந்த டைம்லேயே அந்த படம் இண்டஸ்ட்ரியல் ஹிட்டுன்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு வசூலும் சரி, பட்டி தொட்டி சிட்டி வரையும் வசூல் வந்துட்டு வேட்டை ஆடிட்டாங்கன்னு சொல்லலாம். கில்லி ரிலீஸ் ஆன டைம்லலாம் பார்த்திங்கன்னா ஒன்லி ஒன் நம்ம சூப்பர் ஸ்டார் தான் வந்துட்டு வசூல் ரீதியாக பார்த்திங்கன்னா உச்சத்தில் இருப்பார். அவருடைய ரெக்கார்டை பிரேக் பண்ண ஒரு படம்னு பார்த்திங்கன்னா கில்லி படம் தான். அந்த டைமில் இந்த கில்லி படம் இளைய தளபதியை வந்துட்டு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தை நோக்கி கொண்டு போச்சுன்னு கூட சொல்லலாம். அப்பேற்பட்ட கில்லி படம் 20 வருஷம் கழித்து ரீரிலீஸ் ஆகிருக்குங்க. தருமபுரியில் சந்தோஷ் தேட்டர்லேயும் டிமேக்ஸ்லேயும் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் ஒரு 600 தியேட்டருக்கு பக்கம் வந்துட்டு ரீரிலீஸ் மட்டும் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. 2004 ரிலீஸ் ஆகும்போது ஒரு சக்ஸஸ் மீட் வந்துட்டு கொண்டாடிப்பாங்க. அப்போ டைரக்டர் தரணியும் விஜயும் இருக்கக்கூடிய ஃபோட்டோ இப்போ ப்ரெசண்ட்டில் சக்ஸஸ் மீட் கொண்டாடினாங்க. அந்த ஃபோட்டோவில் தளபதி விஜயும் தரணியும் இருக்கக்கூடிய ஃபோட்டோ பாருங்கள். இதில் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இளைய தளபதி விஜய்க்கு பார்த்திங்கன்னா கையில் ஃபுல்லும் அடிபட்டிருக்கும். அந்த ஃபோட்டோ பயங்கரமாக வந்துட்டு வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. கில்லி படத்தோடைய சக்ஸஸ் காரணம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் முதல் பெரியவங்க வரையும் 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க கூட பார்த்து என்ஜாய் பண்ண வகையில் அமைஞ்சிருக்கும். கில்லி படம் மட்டும்தான் இந்த ஃபெஸ்டிவல் டைமில் காம்படிஷனுக்கு எந்த படமும் இல்லைன்னா சன் டிவியோடைய மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக கில்லி படத்தை தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட கில்லி படம் ரீரிலீஸ் ஆகிருக்கு. அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, நம்ம ஊர் தேட்டர்லலாம் வந்துட்டு ஆடியன்ஸ் எப்படி கொண்டாடி தீர்த்தாங்க, தமிழ்நாடு மொழியும் எப்படி கொண்டாடி தீர்த்தாங்கன்றதை இந்த விழாவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கில்லி திரைப்படம் உருவானதே ஒரு சுவாரஸ்யமான விஷயமாக சொல்லலாம். டைரக்டர் தரணி பார்த்திங்கன்னா தில் தூளுன்ட்டு மாபெரும் ஹிட் வந்துட்டு கொடுத்துருந்தாரு. அதுக்கு அடுத்தது வெளியான படம் தான் வந்துட்டு கில்லி. ஆக்டர் விஜய்க்கு திருமலைன்ட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அமைஞ்சதுக்கு அப்புறம் வெளியான படம் தான் கில்லி. அதனால் இவங்க 2 பேருடைய லைஃப் கேரியர்லேயும் முக்கியமான படமாக அமைஞ்சது தான் கில்லி படம். நடிகர் விஜய்க்கும் இயக்குனர் தரணிக்கும் இந்த கில்லி படம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஏன்னா பேக் டு பேக் பிளாக் பஸ்டர் கொடுத்தவங்களுக்கு இது கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் அவங்க மேலே இருந்ததுன்னு கூட சொல்லலாம். தரணி பார்த்திங்கன்னா தூள் படத்தை வந்துட்டு விஜய்கிட்ட தான் வந்துட்டு கதையை சொல்லியிருப்பார். அவர் வந்துட்டு அந்த என்ன இது கதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி விஜய் வந்துட்டு சொல்லியிருப்பார். விஜய் சொன்னதை எடுத்து அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற்றி அது திடீர்னு பார்த்திங்கன்னா விக்ரம் கைக்கு வந்துட்டு மாறிடுச்சு. விக்ரம் தான் வந்துட்டு அந்த படத்தில் நடிச்சிருப்பார். அப்புறம் வந்துட்டு விஜய் கூப்பிட்டு கேட்குறாரு, எங்கே இந்த படம் வந்துட்டு என்கிட்ட சொன்னீங்களே அந்த கதையா அப்படின்னு வந்துட்டு விஜய் கேட்குறாரு. ஆமாங்க அதே கதை தான் அப்படின்னோடனையும் விஜய் ஷாக்காக போயிட்டு செல்லமாக கோச்சிக்கிறாரு இவர் மேலே, அந்த டைரக்டர் தரணி மேலே. என்னங்க இவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கீங்க, நம்ம கூட பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதுக்கு அடுத்தது உருவானது தான் கில்லி. ஒக்கடு மகேஷ் பாபு நடிப்பில் மிகப்பெரிய ஹிட்டுங்க. அந்த படத்தோடைய ரீமேக் ரைட்ஸ் வந்துட்டு ஏஎம் ரத்னம் வாங்குறாரு. அது மட்டும் இல்லாத விஜயோடைய கால் ஷீட்டும் அவர்கிட்ட இருக்குது. அது மூலியமாக தான் வந்துட்டு டைரக்டர் தரணி வந்துட்டு உள்ளார வராரு. அவர் வந்து தான் வந்துட்டு இது கிளாசிக்காக இருக்குது, இதை ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியலாக வந்துட்டு மாற்றணும் அப்படின்ட்டு வந்துட்டு படத்தோடைய நாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் படத்தையே மாற்றுறாரு, ஸ்க்ரீன் பிளேயும் மாற்றுறாரு. அப்படி அமைஞ்சது தான் இந்த கில்லி படம். கில்லிக்கும் ஒக்கடுக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்கிறது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். ஒரிஜினல் வரிசையிலான ஒக்கடு படத்தில் மகேஷ் பாபு ஓரளவுக்கு காமெடியெல்லாம் பண்ணியிருப்பார். அவங்க அப்பா வந்துட்டு போலீஸாக இருப்பார். அவரே வந்துட்டு கபடியெல்லாம் விளையாடு, இதுதான் லைஃபு, உனக்கு வந்துட்டு போலீஸ் கோட்டாலெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, நீ நல்லா மேட்ச் விளையாடலாம் அப்படின்ட்டு அவர் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவார், சப்போர்ட் பண்ணுவார். அந்த மாதிரி டைமில் தான் அவர் மேட்ச் விளையாட வெளியூர் போவார். அங்கே தான் பிரகாஷ் ராஜை மீட் பண்ணுவார். அங்கே ஃபைட்டெல்லாம் நடக்கும். அவர் வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு அந்த சேத்துல தள்ளி விடுவார். அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு நடக்குங்க. ஆக்சுவலாக
தமிழ் படத்தில் வேறு மாதிரி இருக்கும், தெலுங்கில் வேறு வெர்ஷனாக இருக்கும். பிரகாஷ்ராஜ் பார்த்திங்கன்னா சேத்துல விழுந்து அப்படியே எழுவார். நான் ஹீரோயினுக்கு திருப்பி கூப்பிட்டு வர வரையும் நான் இப்படி தான் இருப்பேன்ட்டு சந்தனம் மாதிரி அதை பூசிட்டு சேரை வந்துட்டு சந்தனமாக பூசிட்டு கொஞ்ச நேரம் ட்ராவல் பண்ணுவார். கிட்டத்தட்ட படம் முழுக்குமே ட்ராவல் பண்ணாமன்னு வச்சுக்கோங்களேன். செகண்ட் ஹாஃப்லேயும் நான் அவங்கள கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாத ஹீரோயினுக்கு வந்துட்டு சிலையெல்லாம் செஞ்சு பூஜைலாம் பண்ணி அது வித்தியாசமாக பண்ணுவார். அதுக்கப்புறம் ஏர்போர்ட் சீன் வரும், ஃபைட்டு, அப்புறம் கிளைமேக்ஸு, அது மாதிரி அப்படியே நார்மலாக போயிட்டுருக்கோம். அந்த இடத்துல தான் கிளைமேக்ஸ் முன்னாடி வந்துட்டு ஒரு கிளாசிக் சாங் மாதிரி வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா தெலுங்கு வெர்ஷனில் வெளியான ஒக்கட படத்துடைய கதையை மேலோட்டமாக சொல்லியிருக்கேன். இப்போ தமிழ் வெர்ஷனில் பார்த்திங்கன்னா டோட்டலாக வேறுங்க. ஸ்க்ரீன் ப்ளேவும் சரி, நாட்டு மட்டும் தான் வந்துட்டு ஒக்கடோடைய நாட்டு. ஸ்க்ரீன் ப்ளே தரணியோடைய ஸ்க்ரீன் ப்ளே தரமான ஸ்க்ரீன் ப்ளேங்க. அதே தரணி பார்த்திங்கன்னா தமிழுக்கு மாற்றும் போது தமிழர்களுடைய கல்ச்சரு, அவங்களுடைய பாடி லாங்குவேஜு, அவங்களுடைய பழக்க வழக்க வார்த்தைகள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி செம்மையாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாருங்க. தமிழ் வெர்ஷனில் விஜய் பார்த்திங்கன்னா அந்த டைமில் 90s கிட்ஸ்க்கெல்லாம் தெரியும், வீட்டில் வந்துட்டு அடங்காத, அப்பா பேச்சை கேட்காத சுற்றுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்துட்டு விஜயாக தான் இருப்பார். அப்பா பார்த்திங்கன்னா அப்பாவும் புள்ளியும் அந்த சண்டை போட்டுட்டு முட்டிட்டு நிற்போம்ல, இப்போ வரையும் நிறைய பேர் அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி டைப் தான் வந்துட்டு தமிழில் வச்சுருப்பார். அந்த சண்டை இருக்குல்ல, அதுதான் நம்ம மெயினில் இன்னும் கொஞ்சம் உட்கார வச்சிச்சு. ஸ்க்ரீன் ப்ளேக்கு வந்துட்டு அவருக்கு கை கொடுத்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதை ஒட்டி நிறைய காமெடி ஒர்க் அவுட் பண்ணாங்க. நிறைய சுச்சுவேஷன்ஸு, எமோஷன்ஸு எல்லாமே வந்துட்டு நமக்கே கனெக்ட் ஆகிற அளவுக்கு இயக்குனர் தரணி அவர் கொடுத்துருந்தாரு. தரணி ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தார், இந்த மருதமலையே மாமணியே முருகையான்ட்டு அந்த சாங் வரும்ல, அது ஒரு மாடுலேஷன் அவர் சொல்லியிருக்காரு. விஜயை ஒரு இன்புட் எடுத்து பயங்கரமாக அதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. அதை செட்டில் இருக்கவங்கலாம் பார்த்து பயங்கரமாக கிளாப் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு வந்துட்டு விஜயம் வந்துட்டு நமக்கு இது இம்பார்ட்டண்டான படம், ஏன்னா கொஞ்சம் நம்ம மாஸ் ஹீரோவை எலவேட் ஆக போகிறோம் அப்படின்றத உணர்ந்து அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அந்த டைமில் பீக்கில் காமெடி நடிகராக அந்த வடிவேலு விவேக்கெல்லாம் இல்லாத தாமு அவர்கள் இருந்திருப்பாருங்க காமெடிக்குன்ட்டு. தாமு அவர்கள் வந்துட்டு அவருடைய காமெடியெல்லாம் அல்டிமேட்டாக இருக்குங்க. படத்துடைய ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் சீன் நடக்கும். ஃபைட் சீன் முடிஞ்ச உடனேயுமே தாமு வந்துட்டு அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் மாற்றங்கள் அங்கே ஆரம்பித்த காமெடி வந்துட்டு படம் முடிகிற வரையுமே தாமுடைய காமெடி நம்மளை அங்கங்கே சிரிக்க வச்சுட்டே இருக்குங்க. ஒரு சில இடத்துலாம் விழுந்தாலாம் சிரிக்க வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைட் சீன் முடிஞ்சவொடனே அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் வாழ்க்கை அந்த காமெடி முடிஞ்சவொடனையும் எங்கடா உங்கள் ஃப்ரெண்டு வேலுன்ட்டு சட்டையை பிடிக்கும்போது போலீஸ்கார் ஃபிகருங்கெல்லாம் பார்க்குது போலீஸ்கார் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் அவனை பற்றி மட்டும் பேசாதீங்க அப்படின்ட்டு அந்த சட்டையிலேருந்து ரிலீஸ் ஆகி ஓடுறது இதெல்லாம் வந்துட்டு வேறு லெவலில் இருக்குங்க. அதுக்கப்புறம் ஃபோன் வந்துட்டு வீட்டுக்கு விஜய் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்க அப்பா எடுப்பார். அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நான் தான் அவங்க அப்பன்டா, பேரை பாரு ஓட்டேரி நெறி, அது மாதிரியெல்லாம் வந்துட்டு இவனுங்க ஃப்ரெண்ட்ஸோடைய நேமெல்லாம் பாரு ஓட்டேரி நெறி, அது மாதிரியெல்லாம் செம காமெடியாக இருக்கும். இவரும் ஃபோன் பண்ணி என்னடா தெலுங்கு படம் டப்பிங் மாதிரி ஏதோ படத்தோடைய பேர் சொல்கிறேன், நான் தான்டா அவங்க ஒப்பண்டான்ட்டு அப்படின்ற மாதிரி காமெடியெல்லாம் செம்மையாக இருக்கும். அதெல்லாம் வேறு லெவலாக இருக்கும். இப்போ கூட வேறு ஏதாச்சும் நம்ம பேசும்போதெல்லாம் நம்ம ரிலேட் பண்ணி பேசுகிற அளவுக்கு அந்த காமெடியெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை வந்துட்டு ஓட்டேரி நெறி பேரில் எழுதுங்க அப்படின்றத பார்த்திங்கன்னா தேட்டரில் எல்லாருமே அந்த டைலாக்காகவே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. படம் ஓடிட்டுருக்கு, நிறைய பேர் ப்ராம்ப்ட் பண்ணுறாங்க, காமெடி முன்னாடியே வந்துட்டு சொல்கிறாங்க, அடுத்தடுத்த சீன்லேயே இந்தந்த டைலாக்லாம் வருன்றத சொல்கிறாங்க. அந்தளவுக்கு படம் வந்துட்டு நம்ம கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஏன்னா சன் டிவிலே கிட்டத்தட்ட ஒரு 250 டைமுக்கு மேலே வந்துட்டு படத்தை போட்டிருப்பாங்க. ஹாட் ஸ்டார்லேயும் இருக்குது படம். அது இல்லாத உங்களுக்கு வேறு எங்கெங்கே கிடைக்கணும் உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் பார்த்தும் அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க அந்த மூமெண்ட்டை. அது மட்டும் இல்லாத இந்த சேட்டுங்க வந்துட்டு இந்த பாத்திரம்லாம் வந்துட்டு வாங்கி வைக்கும்போது வந்துட்டு சேட்டு இந்த ஊரில் மழை இல்லை வெயில் இல்லை எல்லாம் பஞ்ச பசங்களையும் இருக்கோம், உங்களுக்கு மட்டும் எப்படி காசு இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த காமெடியெல்லாம் அந்த டைமில் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆன காமெடிங்க. அதுக்கப்புறம் மதுரை மேட்சுக்கு போகிறாங்க. மதுரை மேட்சில் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் இன்ட்ரோடக்ஷன்லேயே ஜாக்கிங் போவார். அது மாதிரி போகும்போது த்ரிஷா வந்துட்டு பிரகாஷ்ராஜ் டார்ச்சர் பண்ணுவார். அந்த இடத்துல நின்று அந்த விரலை வந்துட்டு இப்படி பண்ணுவார். வேறு லெவலில் இருக்கும். அங்கே ஒரு ஃபைட் சீன் நடக்கும். அந்த ஃபைட் சீன் பார்த்திங்கன்னா அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஊர் மக்களெல்லாம் பேசிப்பாங்க, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை நம்மளால் போய் பார்க்க முடியாது, அதனால் கில்லி படத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலாண்ட ஃபைட் நடக்குதான், கில்லி படத்தை பார்த்தா மதுரை மீனாட்சி அம்மனே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி டாக்கெல்லாம் அந்த டைமில் இருந்தது. அந்த ஃபைட் சீனை ரொம்ப வந்துட்டு எல்லாருக்கும் ரிலேட் பண்ணுச்சு. ஏன்னா
மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு முன்னாடி நடந்த ஃபைட்டுன்றனால. அதுக்கப்புறம் சேத்துல வந்துட்டு பிரகாஷ்ராஜை தள்ளிடுவார். அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு தெலுங்கு படத்தில் மாதிரிலாம் சேத்தோடலாம் இருக்க மாட்டார். குளிச்சு ரெடியாகி சென்னைக்கு வந்துட்டு நானே தேடி கண்டுபிடிச்சி ஊருக்குள்ளார வரேன் அப்படின்ற மாதிரி வருவார். அப்புறம் வந்துட்டு அந்த நாய் சீன் ஒன்று இருக்கும். இவர் வந்துட்டு மொட்டை மாடியிலே வந்துட்டு அந்த மொட்டை மாடியெல்லாம் பயங்கரமாக இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மொட்டை மாடியில் ஓடி அந்த கார் வந்துட்டு மோப்பம் பிடிச்சிரும் நாயின்றதுக்காக மிளகாப்பொடி வந்துட்டு தள்ளி விடுவார். அதெல்லாம் வேறு லெவலில் இருக்குங்க அந்த சீனெல்லாம். அப்புறம் பிரகாஷ்ராஜ் பார்த்திங்கன்னா காரில் போயிட்டுருப்பார். விஜயை பார்த்தோன்னே கார் கண்ணாடி உடைக்கிற மூமெண்ட்டாக இருக்கட்டும், போலீஸ்காரங்க வந்துட்டு ஃபேஸ் வரையும் போது அப்பா இது ஜெமினி கணேசன்பா அப்படின்ற காமெடியாக இருக்கட்டும், அந்த பிரகாஷ்ராஜ் வந்துட்டு செல்லம் அப்படின்னுவார். ஹாய் செல்லம். அப்போ வந்துட்டு வேறு லெவலில் தேட்டரெல்லாம் அப்ளாஸ் அள்ளுதுங்க. அந்த டைம்லேயும் வந்துட்டு ஹாய் செல்லம் அந்த டைலாக் வந்துட்டு வேறு லெவலில் பேசப்பட்டுச்சு. பிரகாஷ்ராஜோடைய பாடி லாங்குவேஜ் இருக்கட்டும், அந்த மாடுலேஷன் இருக்கட்டும், வேறு லெவலும் இருக்கும். அவர் பார்த்தோன்னா வில்லன் தான், நமக்கு வில்லன் மாதிரியே தெரியாது. ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா ஜாலியாக பேசக்கூடிய ஆளாக இருப்பார். அதுவும் இந்த த்ரிஷா வந்துட்டு இந்த மொட்டை மாடியில் மீட் பண்ணும்போது ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். ஏதோ ஒரு 4வது 5வது மாடியில் ஒருத்தன் பார்த்துட்ருவான், ஏய் அவனை தூக்கு அப்படின்னுவார். அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அது மாதிரி அவர் ஹியூமர் சென்ஸும் நல்லாயிருக்கும். செல்லம் செல்லம் என் செல்லடா, என்கிட்ட 1 கோடி ரூபா எடுத்துகிட்டு போயிடேன், நான் சம்பாரிச்சுப்பேன். அது மாதிரிலாம் அந்த அவர் காமெடி சென்ஸோடு கலந்து பண்ணியிருப்பார். அந்த மாடுலேஷன் நல்லாயிருக்கும். மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர் பார்த்திங்கன்னா எல்லா பாட்டுமே விஜய்க்காகவே செதுக்கியிருப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த டைம்லலாம் ரஜினிக்கு வந்துட்டு இன்ட்ரொடக்ஷன் சாங்கு தத்துவ சாங் மாதிரி இருக்கணும்னு நினச்சி போட்டிருப்பாங்க. அதை ரிலேவெண்ட் பண்ணுற மாதிரி சூரத்தேங்காய் ஆடுறெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தத்துவத்தை வந்துட்டு அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவியிருப்பார். எல்லா பாட்டுமே ஃபயராக தான் போட்டிருப்பார். அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா இந்த ஹீரோயினுக்கு வந்துட்டு இன்ட்ரொடக்ஷன் சாங் ஹீரோக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி ஹீரோயினுக்கு இன்ட்ரொடக்ஷன் வைக்கக்கூடிய கல்ச்சர் அப்படியே உருவானதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அலைப்பாய்தலெல்லாம் வந்துட்டு ஹீரோயினுக்கும் இன்ட்ரொடக்ஷன் சாங் இருக்கும். அதே மாதிரி கில்லிலையும் த்ரிஷாவுக்கு இன்ட்ரொடக்ஷன் சாங் மாதிரி கொஞ்சம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நல்லாயிருக்கும். அதையும் வந்துட்டு தேட்டரில் வைப் பண்ணாங்க. எல்லா பாட்டுக்கும் வைப் பண்ணாங்க. மெயினாக வித்யாசாகரில் மியூசிக்கில் அர்ஜுனர் வில்லு சும்மா இப்போ கேட்டாலும் அந்த அப்படியே ஃபயர் மூமெண்ட்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் எல்லா இடத்துலையும் அந்த சாங்கை நான் பார்க்குறேன், கேட்குறது வந்துட்டு அந்தளவுக்கு ஃபயராக இருக்கும். ஆஞ்ச் பூஞ்ச் அந்த சாங் பார்த்திங்கன்னா மாஸ்டர் படத்தில் கூட ரீமாஸ்டர் பண்ணாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு பர்ஃபெக்டாக எல்லா சாங்குமே வந்துட்டு அவர் போட்டிருப்பார். கிளைமேக்ஸை நெருங்க அந்த லைட் ஹவுஸில் த்ரிஷா அவங்களும் விஜய் அவர்களும் இருப்பாங்க. நான் உன்னை ஒன்று கேட்பேன் அப்படின்ட்டு வந்துட்டு லைட்டாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க த்ரிஷா. என்ன வேணாலும் கேளுன்ற மாதிரி அவங்க டியூட் சாங் போடுவாங்க. ஓகே மெலோடியாக ஏதாச்சும் வரும்னு பார்த்தா அதிரி புதிரியாக ஒரு சாங் போட்டிருப்பார். அப்படி போடு அந்த சாங் வந்துட்டு வேறு லெவலில் அப்போவே ஹிட்டு. இப்போ வரையுமே அந்த சாங் வந்துட்டு கேட்டால் டான்ஸ் ஆட்ட வைக்கணுன்ற மாதிரி தோணும். அந்த அளவுக்கு அந்த சாங் அமைஞ்சிருந்துங்க. இந்த படத்தில் ஹைகானிக் மூமெண்ட்டு பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் கரெக்டாக அந்த லைட் ஹவுஸ்லேருந்து மேலேருந்து கீழே குதிக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். பிரகாஷ்ராஜ் வந்துட்டு தப்பிச்சு ஓடிட்டான்னு அர்த்தம் அப்படின்ட்டு விரத்தியில் பேசுவார். அது கூட நல்ல ஒரு மூமெண்ட்டாக அந்த டைமில் இருந்தது. அதுக்கப்புறம் செல்ஃபோனை வந்துட்டு இதுலேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த பூத்தில் டெலிஃபோன் பூத்துலேருந்து எட்ரா ஃபோன் அப்படின்ற மாதிரி இருக்கான். முழிப்பார் ஒருத்தர். அங்கேருந்து ஃபோன் எடுப்பாங்க, அந்த லவுட் ஸ்பீக்கரில் போட்டு பேசுகிறது, லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறது, அது கூட நல்லாயிருக்கும். ஃப்ளைட்டுக்கு இவங்க பஸ்ஸில் போயிட்டுருப்பாங்க. எனக்கு காரப்பூரி சாப்பிடணும் போல் இருக்குன்ட்டு த்ரிஷா சொல்லுவாங்க. இல்லை எங்கேயோ அந்த நெய்க்கப் வாங்குறதுக்காக போயிருப்பாங்க. பொல்லுன்னு ஒரு அடி விடுவார். ஆடியன்ஸே அவளை வெய்ய அப்படின்ற மாதிரி எல்லோரும் கத்திருக்காங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி த்ரிஷா செஞ்ச சம்பவங்கள் அப்படி நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. த்ரிஷாவின் மூமெண்ட்ஸ் அப்படின்ட்டு வந்துட்டு வேலை எப்படியெல்லாம் மாட்டி விட்டா அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை தூக்கி தண்ணியில் போடுறது, பாம்பு அடித்தவனையே மயக்கம் போட்டு விடுறது, அப்புறம் அந்த போலீஸ் செக்கப் போது வந்துட்டு அந்த கவரை தார்பாயை எடுத்து மாட்டி விடுறது, இது மாதிரி பல வேலைகளை பார்த்துருப்பா. அதோடைய ரிஃப்ளெக்டெல்லாம் அந்த ஒரு அடியில் ஆடியன்ஸே கனெக்ட் ஆகி பேசுவாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இவ தான், எல்லா தப்பையும் நீங்கள் தான் செஞ்சீங்க, அந்த மூமெண்ட் அதில் இருக்கும். அதுக்கப்புறம் கபடி மேட்ச்சுக்கு போவார். த்ரிஷா திருப்பியும் ஃப்ளைட்டில் போவாத விஜயை பார்த்தோன்னையும் அந்த ஒரு லவ் மூமெண்ட் அப்படியே அட்ராக்ட் ஆகி
கபடி மேட்ச்லேயும் ஜெயிச்சிருவார். ஜெயிச்சோடனையும் பிரகாஷ்ராஜ் கூட ஃபைட் நடந்து அது கூட பார்த்திங்கன்னா தரணி ஸ்மார்ட்டாக யோசிச்சிருப்பார். அந்த கரண்ட் கம்பத்தில் வந்துட்டு ஷாக் அடித்து பிரகாஷ்ராஜ் சாகிற மாதிரி வந்துட்டு கிளைமேக்ஸ் முடியும். தெலுங்கில் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி கிளைமேக்ஸாக இருக்கும், இதில் வேறு மாதிரி கிளைமேக்ஸாக இருக்கும். இது வரையுமே படம் வந்துட்டு அப்படியே 10,000 வாழை கொளுத்துன மாதிரி படன்னு வெடிச்சிட்டே போய் முடியுங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்சு கில்லி வந்துட்டு ஆல் டைம் எல்லா ஏரியாலும் அண்ணன் கில்லின்னு சொல்ல வச்ச தரணியோடைய மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லலாம். கில்லி திரைப்படம் 2004 ரிலீஸ் ஆகும்போது அதோடைய வசூல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 55 கோடி முயலுங்க. ஆனால் படத்தை மேக் பண்ண எடுத்துக்கிட்ட செலவு 8 கோடி. கிட்டத்தட்ட எத்தனை மடங்கு லாபத்தை கொடுத்துருக்குன்னு பாருங்கள். கில்லி படம் முடிஞ்சிட்டப்புறம் எல்லோரும் படத்தெல்லாம் பார்த்துட்டப்புறம் அந்தோடைய லைட் ஹவுஸு அந்த பில்டிங்கோடைய செட்டப்பெல்லாம் எங்கே இருக்குன்ட்டு நிறைய பேரெல்லாம் போய் தேடியெல்லாம் பார்த்ததா சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த டைமில் ரொம்ப பேசப்பட்டுச்சு. இதுதாங்க கில்லி படத்தோடைய சுவாரஸ்யமான மூமெண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எந்தெந்த மூமெண்ட்டெல்லாம் வந்துட்டு பார்த்து அந்த இன்னும் நினைவிலே இருக்குது, இல்லை இப்போ போய் அதெல்லாம் வந்துட்டு நல்லா என்டர்டெயின் பண்ணேன், ஜாலியாக இருந்தது, இப்பயும் அந்த மூமெண்ட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குன்ற மூமெண்ட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தெலுங்கு, கன்னடா, தமிழ் 3 படத்தையும் நான் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது தமிழ் மட்டும்தான் சொல்லலாம். ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு வந்துட்டு இன்னும் நிறைய மூமெண்ட் வந்துட்டு மெயின்லேயே இருக்குது. இப்போ ரீவாட்ச் பண்ணதுலேயும் சரி, எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே அதோடைய மெமரிஸ்லாம் நிறையா இருக்குது. எனக்கு பர்சனலாக பார்த்திங்கன்னா இந்த கில்லி படம் வந்துட்டப்புறம் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் நடக்கும்ல, இந்தியன் படத்தில் வர மாதிரி பிரகாஷ்ராஜ் எல்லாம் விரல் வைத்தெல்லாம் காட்டுவார். அப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் வந்துட்டு அதை ரிலீவ் பண்ணுற மாதிரி கையை வந்துட்டு சுருட்டுவார், காலை சுருட்டுவார். அந்த மூமெண்ட்டெல்லாம் வந்துட்டு நான் ஸ்கூல் டேஸில் படிக்கும்போது நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நீ பிரகாஷ்ராஜடா நான் விஜய்டா அப்படின்ட்டு அந்த மூமெண்ட்டெல்லாம் பண்ணிட்டு ஜாலியாக வந்துட்டு ஃபைட்டெல்லாம் பண்ணிகிட்ருப்போம். அதெல்லாம் வந்துட்டு நாஸ்டாலஜி மெமரி மாதிரி இப்போ ஞாபகம் வந்தது. உங்களுக்கு கில்லி படத்தை பார்த்துட்டப்புறம் என்னென்ன மூமெண்ட் வந்துட்டு ஞாபகத்துக்கு வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நான் உங்கள் மிடில் கிளாஸ் பையன் அனில். பாய். முடியாதா கோச்? அப்போ நாங்களாம் வேஸ்ட்டா? எங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாதா? இந்த உலகத்தில் முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுடா. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா யாரும் யாரையும் ஜெயிக்கலாம்.